நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காவிரி பிரச்சனை என்பது தமிழர்களின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கிறது. மேகதாது அணை தமிழர்களின் உரிமைக்கு எதிராக இருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. ஸோ இது குறித்து நாம் அவரிடம் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸின் கூட்டணி அரசு தான் நடக்குது. ஸோ இந்த விவகாரம் குறித்து, மேகதாது அணை குறித்த விவகாரம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ மழையும் இல்லை, தண்ணியும் திறக்கல, இப்போ பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க. ஸோ இந்த அணை விவகாரம் பேசி தீர்க்க முடியுமா, இல்லை அதுக்கான சாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் சார். நீங்கள் முன்பே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது காவிரி இஷ்யூ அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கான பிரச்சனை கிடையாது. 1882 இந்த பிரச்சனை இருக்குது. முதல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் மைசூர் ராஜ்தானியாக இருந்துச்சு. மைசூர் ராஜ்தானியாக இருந்த பொழுது அங்கிருந்த கிருஷ்ணராஜ உடையார்னு ஒரு மன்னராக இருக்கிறார் அந்த மைசூர் ராஜ்தானிக்கு. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, எல்லாம் இங்கே வர்ற குடகுமலையில் உருவாகி எல்லா தண்ணியும் கடலில் கலக்குது, நம்ம அதை ஏன் பாசனத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அணை கட்டணும்னு முயற்சிக்கிறார். அணை கட்டணும் முயற்சிப்பட்டப்ப அப்பொழுதே நீ ஜஸ்ட் லைக் தட் நானே சொந்த செலவில் கட்டிக்கிறேன்றார். சொந்த செலவில் கட்டினாலும் அது ஜஸ்ட் லைக் தட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு, ஆங்கிலேயர் ஆட்சி பீரியட்லேயே ஒரு வழக்கு போகுது. வழக்கு போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாசன பகுதிகளுக்கு தான் எப்போவுமே உரிமை, கடைமடை பகுதிகளுக்கு தான். நீங்கள் உரிமை என்பது பாயிற இடத்துக்கு அதிகம் கிடையாது, கடைசியாக எங்கே போய் சேருகிறதோ அந்த இடத்துக்கு தான் அதிக உரிமை. அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு தான் அதிக உரிமைன்னு சொல்கிறாங்க. அப்போவே சொல்லி தீர்ப்பு வருது. தீர்ப்பு 1924 ஒரு ஒப்பந்தம் அப்போ தான் போடுறாங்க. ஒப்பந்தம் நான் ஒத்துக்கிறேன், எந்த ஒப்பந்தம் வந்தாலும் ஒத்துக்கிறேன், மொத்த தண்ணியும் கடலில் போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது, எங்கு பாசனம் சரியாக இருக்கிறதோ உரிமைப்படி நான் தர ஒத்துக்கிறேன்னு அவர் பேர்லேயே அணை கட்டுறாருங்க. கேஆர் சாகர்ன்றது கிருஷ்ணராஜ உடையார் அவருடைய அணை தான் அந்த பேர். அவரே சொந்த செலவில் கட்டுறாரு. 1924 ஒப்பந்தம் போடுறாங்க. போட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான் 75% அதில் உரிமைன்னு அப்போவே தீர்ப்பு கொடுக்குறாங்க. 75% உரிமை தமிழ்நாட்டுக்கு, 23 தான் கர்நாடகாவுக்கு, 1% பாண்டிச்சேரி, 1% கேரளான்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்படி தான் பிரிக்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. 50 வருடத்துக்கு போட்டு அப்புறம் 74 ஒரு பிரச்சனையாகி அது ரெனியூவல் பண்ணுறதுல பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்படி தான் இதுதான் உரிமை. நீர் உரிமைன்றது உலகமெங்கும் எங்கன்னா, பாயிற இடத்தை விட கடைமடை பகுதி எங்கு பாசனம் செல்கிறதோ, அந்த தண்ணீர் செல்கிறதோ கடைமடை பகுதிக்கு, ஏன்னா வெள்ளம் வந்தாலும் பாதிக்கிற பகுதி அதாக தான் இருக்கும். அதனால பாசனமும் அங்குதான் உரிமைன்றது தான் உலகம் ஃபுல்லாக உள்ள ஒரு நீர் பங்கீடுல ஒரு நியதி, ஒரு உரிமைன்றது, நீர் உரிமைன்றது. அந்த வகையில் தான் நமக்கு தான் அதிக உரிமை. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த அணை இனிமேல் கட்டினாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாது, புதிய அணை அப்படிங்கிறது தான். ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, ஹேமாவதி, ஹேரங்கின்னு 2-3 அணைகளை என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா இந்த ஒப்பந்தத்துக்கு நடுவுலையே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மெயின் நதியில் கட்டாமல் துணை நதிகளில் கட்டுறாங்க, அணைகள் கட்டுறாங்க, அவங்க துணை நதிகளில் கட்டுறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு தான் அப்புறம் போராட்டங்கள் அதெல்லாம் செய்து ஒரு நடுவர் மன்றம் அமைத்து, நடுவர் மன்றமும் தீர்ப்பு கொடுத்து எல்லாம் நடந்துச்சு. நடந்த பிறகு இதில் அரசியல் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் மக்களுக்கு பாதிப்பு எங்கே அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு. ஏன்னா கடைமடை பகுதின்னு சொல்கிறோம்ல, பாசன பகுதின்றது. காமராஜருக்கு பிறகு நீங்கள் இந்த இப்போ நம்ம மேகதாது அணை பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது அப்பொழுதே ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் இருக்கும் பொழுதே, இந்த குண்டுராவ் இவர்கள் இருக்கும் பொழுதே அந்த ஒரு அணை கட்ட வேண்டும் மேகதாதுன்றப்ப, இது அணையாக இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 4 ப்ரொபோசல் நீர்மின் திட்டமாக கொடுக்குறாங்க. இது பாசன திட்டமாக இல்லாமல் நீர்மின் திட்டத்துக்கான அணைகள் ஒரு 4 திட்டம் கொடுக்குறாங்க. அதில் 1 மேகதாது, 2வது இங்கு நம்முடைய ஒகேனக்கல் அருகில் ராசிமணல்ன்ற இடத்துல, கிருஷ்ணகிரி பக்கத்தில். அது காமராஜர் அடிக்கல்லே நாட்டியிருக்கார். 1961 ராசிமணல்ன்ற இடத்துல அடிக்கல் நாட்டியிருக்கிறார் நீர்மின் திட்டத்துக்கு. அது சில டெக்னிக்கல் இஷ்யூனால தள்ளி போய் அவருடைய ஆட்சியும் போய்விட்டது. ஆனால் யாருமே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து வந்த முதலமைச்சர்கள், அடுத்து வந்த முதலமைச்சர்கள் அந்த ராசிமணல்ன்ற இடத்துல அணை கட்டணும்ன்றத இஷ்யூவே யாரும் எடுக்கல. அவங்க மேகதாது இஷ்யூவை எடுத்துக்கிட்டே வராங்க. இது ஒரு காரணம். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துருக்கலாம். ஏனென்றால் அது 1 கிலோமீட்டர் வித்து இருக்கிற இடம், ராசிமணல்ன்ற இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் வித்து இருக்கு, கண்டிப்பாக கட்ட முடியும் அந்த இடத்துல. இப்போ மேகதாதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100+ மீட்டர்ஸ் தான் வித்து இருக்கு.
ஆனாலும் அவங்க கட்டணும்னு நினைக்கிறாங்க. ம். நம்ம அதை விட்டுட்டோம். ம். அந்த உரிமை என்பது காமராஜரோடு போய்விட்டது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத ஒன்று முதல்ல பதிய வைக்கிறேன். ம். இரண்டாவது இப்போ அங்கே கர்நாடகாலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பொழுது நமக்கு தண்ணீர் வறட்சி காலத்திலும் தண்ணீர் இல்லாத காலத்திலும் எவ்வளோ ஷேரிங்ன்றத அந்த வாட்டர் அத்தாரிட்டி நடுவர் மன்றம் வந்து தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க. ம். ஆனால் அதுபடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா ம். அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. ம். அந்த அந்த அது அங்கே கர்நாடகாவில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ம். ஆனால் அதில் கரெக்டாக சரியாக ஒரு ரூல் ஆஃப் லா படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ம். 2012 இதே மாதிரியே ஒரு வறட்சி வந்துச்சு. ம். எப்போவுமே 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஒன்று பார்லிமெண்ட் இல்லை பிரைம் மினிஸ்டர். ம். பிரைம் மினிஸ்டர்னா நீர்வளத்துறையோ பிரைம் மினிஸ்டரோ அவங்க தலையிட்டு தீர்த்து வைக்கலாம்ன்றது ஜோனல் கவுன்சில் இருந்துச்சு. ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு. 2012 இதே மாதிரி வந்தப்ப ம். மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட்டு வினாடிக்கு 9000 அடி கன அடி தண்ணி திறந்து விடணும்னு ஆர்டர் போட்டு திறந்து விட்ட வரலாறுலாம் ம். இருக்கு. ம். ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நடுவர் மன்றம் அமைத்தப்ப நடுவர் மன்றம் அமைத்து உச்சநீதிமன்றம் செல்றாங்க, அதுக்கு ரெவியூ போறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா நடுவர் மன்றம் அமைக்கலாம், அதுல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம். முழு உரிமையோட. அதுல ஒரு டெக்னிக்கலா ஒரு மிஸ்டேக் இல்லை. இந்த மோடி அரசாங்கம் தமிழகத்துக்கு எதிராக ஒன்று செஞ்சிச்சு. என்ன பண்ணாங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம்ன்றதுக்கு பதிலாக காவிரி மேலாண்மை ஆணையம்னு ஒன்று அமைச்சாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். என்னன்னா அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கு இந்தியாவில் நாட்டு அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் நிறைய நதிநீர் வாரியங்கள் இருக்கின்றன. ம். நாட்டுக்கு நாடு நிறைய நதிநீர் வாரியம் இருக்கு. ம். நம்ம இப்போ பாகிஸ்தானோடையே சிந்து நதியை பகிர்ந்துக்கிறோம். ம். அது மாதிரி பிரம்மபுத்திரா நதி பகிர்ந்துக்கிறோம். ம். அது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இதில் நம்ம தென்பெண்ணையாறு ஒரு இஷ்யூ கர்நாடகாவோட நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. தென்பெண்ணையாறு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்போ அதுலேயும் ஒரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. ம். அந்த தென்பெண்ணையாருக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு மார்க்கண்டேய நதின்னு ஒன்று அணை கட்டியிருக்காங்க. ம். அதை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு கேஸ் போயிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா திட்டம் அந்த திட்டம் வந்து அது கட்டியிருக்காங்க, அணையே கட்டிட்டாங்க. மார்க்கண்டேய நதியில துணை நதி தென்பெண்ணை ஆற்றுல ஒரு நதியில கட்டியிருக்காங்க, அணை கட்டுறாங்க. அதை எதிர்த்து நம்ம கேஸ் போறோம். 2018 போறாங்க. போறப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு 2 days பேக் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து தனியா ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டாம். இது வந்து கோவாவுக்கு இருக்கு மகதாயி நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு வாட்டர் டிஸ்பியூட் போர்டு இருக்கு, அதோட இதை இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மறுபடியும் ஒரு குழப்பத்துக்கு மறுபடியும் அதோட போய் சேர்த்து பண்றதுக்கு ஏன் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. உடனே அவங்க என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும், ஏன் அதில் இணைக்கலாமா வேண்டாமா. ஆக இன்னும் அது தள்ளிட்டு போகும். அதாவது மத்திய அரசு வந்து இதுல வந்து தேவையற்ற அரசியல் இல்ல, வீணான அரசியல் செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்த ஸ்டேக்கும் இல்லை. முதல்ல மோடி கவர்மெண்ட்டுக்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேக்கும் இல்லை. பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு ஒரு 5 TMC எடுத்திருக்காங்க. இந்த நடுவர் மன்ற தீர்ப்பிலே இருக்குது. 5 TMC வந்து பெங்களூர் குடிநீருக்கு அப்படின்னு ஒரு 5 TMC. இதெல்லாம் கழிச்சு தான் நம்மளுக்கு 177 தான் வந்திருக்கு. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே உலகத்துல கிடையாது. ஆனால் இது ஒரு மக்களுக்கான உரிமை பிரச்சனையாக மாறின பிறகு அதுல பல சிக்கல்கள் இருக்கு பேச்சுவார்த்தை.